பிரதோஷம் என்பது ஒரு குறிப்பிட்ட கிழமையில் மட்டும் வருவதில்லை. இது ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி திதி நாட்களில் மாலை நேரத்தில் வரும். இந்த திதி எந்த கிழமையில் வருகிறதோ அதை பொறுத்து அதன் பெயர் மற்றும் பலன்கள் வேறுபடுகின்றன. 7 நாட்களிலும் வரும் பிரதோஷத்தின் பெயர்களும் அதன் பலன்களும் கீழே விளக்கப்பட்டுள்ளன. ஞாயிறு பிரதோஷம், ரவி பிரதோஷம், சோகஸ்மேலி ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷம் இது. சூரிய திசை நடப்பவர்கள், கண் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். திங்கள் பிரதோஷம், சோம பிரதோஷம், சோகஸ்மேலி திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷம். இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் மன அமைதி, மகிழ்ச்சி மற்றும் மன வலிமை பெருகும். சந்திர திசை நடப்பவர்களும் மன அமைதி தேடுபவர்களும் இந்த பிரதோஷத்தில் வழிபடுவது நல்லது. செவ்வாய் பிரதோஷம், பாம பிரதோஷம், சோகஸ்மேலி செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம் பாம பிரதோஷம் எனப்படும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், கடன் தொல்லைகள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் கடன் நீங்கி நோய்கள் விலகும். இது ருணம், கடன் மற்றும் ரணம், காயம் நீக்கும் பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. புதன் பிரதோஷம், சௌமிய பிரதோஷம், சோகஸ்மேலி புதன்கிழமை வரும் பிரதோஷம் சௌமிய பிரதோஷம் எனப்படுகிறது. இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் கல்வி அறிவு பெருகும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நாளில் வழிபடுவதால் குழந்தை செல்வம் கிடைக்கும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது பழமொழி. அந்த அளவுக்கு இந்த நாள் சிறப்பு வாய்ந்தது. வியாழன் பிரதோஷம், வியாழ பிரதோஷம், சோகஸ்மேலி வியாழக்கிழமை வரும் பிரதோஷம் வியாழ பிரதோஷம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் குருவருளும் திருவருளும் கிடைக்கும். குரு திசை நடப்பவர்கள் இந்த நாளில் வழிபடுவது மிகவும் நல்லது. வெள்ளி பிரதோஷம், சுக்ர பிரதோஷம், சோகஸ்மேலி வெள்ளிக்கிழமை வரும் பிரதோஷம் சுக்ர பிரதோஷம் எனப்படுகிறது. இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் செல்வ செழிப்பும் உண்டாகும். உறவு முறைகள் பலப்படும். சனி பிரதோஷம், மகா பிரதோஷம், சோகஸ்மேலி சனிக்கிழமை வரும் பிரதோஷம் மற்ற பிரதோஷங்களை விட மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதை மகா பிரதோஷம் என்று அழைப்பார்கள். ஒரு சனி பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபட்டால் 120 வருட பிரதோஷ வழிபாட்டின் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். 7 சனி, அஷ்டமத்து சனி போன்ற சனி தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் சனியின் கெடுபலன்கள் நீங்கி வாழ்வில் நன்மைகள் உண்டாகும். பிரதோஷ வழிபாட்டின் பொதுவான பலன்கள்: தோஷங்கள் நீங்கும், பாவங்கள் அகலும், திருமணம், குழந்தை போன்ற தடைகள் நீங்கும், நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும், செல்வமும் நிம்மதியும் பெருகும். நன்றி.